அனிதா அக்கா என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஷாம்புலாம் யூஸ் பண்றது இல்லக்கா, வெறும் சீயக்கா மட்டும் தான் யூஸ் பண்றேன். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. பரவாயில்ல. நல்லா இந்த இடம்லாம் வந்து ப்ராப்பரா நீ கட் பண்ணணும். நீங்க பாரு அங்கங்க நாய் முடி மாதிரி இருக்கு. இல்லக்கா, இது இல்லாம நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எல்லாரும் கேக்குறாங்க நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க, என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க. ஆமா, என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? நான் சீயக்கா தாக்கா, வீட்ல சீயக்காவா? அரப்பு சீயக்கா தான் யூஸ் பண்றேன். அதுக்கே வளருதா? ஐயோ, அது வளர்ந்துட்டே இருக்கு. நான் நடுவுல நிப்பாட்டி இருந்தேன். நான் 5000 ரூபாய்க்கு வாங்கி தேய்க்கினா ஒரு அளவு முளைக்க மாட்டேங்குது. ஆயில் ஏதாச்சும் யூஸ் பண்றியா? ஆயில்லாம் யூஸ் பண்றது இல்லக்கா, வெறும் ஆயில்ல எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் வச்சு ஆயில் போட்டு எப்படி ஸ்கேல்ப்ல இருந்து போடுவியா இல்ல இங்க மட்டும் போடுவியா? அதெல்லாம் நான் இவ்வளவு சொல்லு. கேர் பண்ணி நான் பார்த்தது இல்ல. இருந்தாலும் சொல்ல மாட்டாளுங்க. ஒரு வயித்தெரிச்சல் நம்ம வந்து முளைச்சிரும்னு இவ்வளவு இருக்கு. சரி போயிட்டு வா. கேர் பண்ணிக்க அப்படியா? மாட்டேன். இல்ல இங்க பேசிட்டு இருந்தேன். சரிக்கா. அனிதா சனியனுக்கு மட்டும் இப்படி முளைக்குது, எனக்கு ஏன் முளைக்க மாட்டேங்குது? உனக்கு அழகா இருக்கு பாக்க, இந்த முடி உனக்கு சூப்பரா இருக்கு. அந்த எனக்கு முடி அவளுக்கு நல்லா இருக்கு. கர்மம், இதுக்கு மட்டும் இவ்வளவு முடி முளைக்குது. இந்த சனியனுக்கு முளைக்கிறதுக்கு கூட எனக்கு முளைச்சிருக்கு. அனிதா மூதேவி. யோ, அந்த அனிதா சனியன் எதுக்கு எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணு போறேன் நானு.